காரசாரமாக ஒரு சிக்கன் கருவேப்பிலை சிக்கன் சுக்கா பார்த்துடலாம். அதுக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், தக்காளி 1 அரைச்சி சேர்த்துருக்கேன். 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இடித்த பூண்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு பூண்டு, பெரிய விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சியும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொப்பரை சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். இதை கோஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இப்போ நல்லா சுண்டி வர நேரத்தில் நம்ம அரைச்ச இந்த மசாலா சேர்த்து இறக்குனீங்கன்னா, நல்லா சுண்டு விட்டு இறக்குனீங்கன்னா கமன்னு கருவேப்பிலை மிளகு சுக்கா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சுக்கா. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபைனலாக முந்திரியோடு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர்